ஸ்ரீ கலை மிர்னாளின் ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, நான் செப்டம்பர் மாத ராசி பலன் கூறுகிறேன். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசி எழுதி 2ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் சந்திரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். 8ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதும் அமர்ந்து நல்ல பலன் தருவார்கள் உங்களுக்கு. இப்பொழுது சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகமா இருக்கும். பண கஷ்டமும் இருக்கும். 2ஆம் இடம் உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இருந்தாலும் இதை ஜமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. 3ல ராகு, இது ஒரு நல்ல இடம். ராகு 3ல இருக்கிறது நல்லதுதான். அவர் உங்களுக்கு ஒரு சகோதர, இளைய சகோதர வகைகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருந்து 3ஆம் இட தைரியம், எதையுமே தாங்கக்கூடிய தைரியத்தை, உயர்த்தையெல்லாம் கொடுப்பாரு. 3ல ராகு பரவாயில்லதான். 5ல குரு பகவான் ரொம்ப நல்ல இடம். 5ல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம், மற்ற புத்திரர்கள் வகையிலும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க உங்க ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அவங்களால பல பிரச்சனைகள் இருந்தா கூட நீங்க அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் வராது. உங்க 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்லதுதான். ஆனா அது பகை வீடு. செவ்வாய் அது அவ்வளவா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன் கொடுப்பாரு. 2 கட்டானத்தான் இருக்கும். செவ்வாய் 6ல இருந்தா ஒரு நல்ல, அதாவது நோய், எதிரிகள்னால பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது பகை வீடா இருக்கனால அவ்வளவு நல்ல பலன் அது தரமாட்டாரு. 7ஆம் இடத்துல சந்திரன் புதன், உங்கள் மனைவிக்கு விஷயம். புதனும் இருக்கனால ரெண்டுமே ஓரளவுக்கு மனைவி கூட உங்களுக்கு ஒரு நட்பு, ஒரு சந்தோஷமா போய்க்குவீங்க. அதிகமாக வாக்குவாதங்கள் அதெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நல்லா மனைவி வகை உறவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுவாங்க, இருப்பாங்க. நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. 8ஆம் இடத்துல சூரியன், 8ல சூரியன் ஆகவே ஆகாது. 8ல சூரியன் இருந்தா உங்களுக்கு நோய், வறுமை, கஷ்டம், சில அவமானகரமான விஷயங்கள் இந்த மாதிரி இந்த மாசம் நடக்கலாம். பார்த்து கொஞ்சம் ஒரு நல்ல இதா நடந்துக்குங்க. நீங்களே அதை அனுசரிச்சு போயிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த தன்மையை குரு பகவான் கொடுக்கிறாரு. எதையுமே தாங்கிக்கூடிய சக்தி குரு பகவான் அளிக்கிறாரு. இப்போது 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. 9ல சுக்கிரன் இருக்கிறது நல்ல பலன் தான். 9ல சுக்கிரன் கேது அமர்ந்திருக்கிறது ஒரு கோயில் குளத்துக்கு போறது, இந்த மாதிரி போனா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் சுக்கிரன் கேது வழங்குவாங்க. நீங்க கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு அங்க நல்ல மரியாதையும் ஒரு இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் நான் சொன்னதையெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணி எனது வீடியோவுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம்.